கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு ஆறுதல். கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு மேன்மை. கர்த்தருடைய சமூகத்துல இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. அங்கதான் வெற்றி உண்டு, அங்கதான் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அங்கதான் செழிப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் எச்சரிக்கையாக இருந்து பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி. இந்த ஆலயம் மண்ணினால கட்டப்பட்ட ஆலயம் கிடையாது, ஆத்துமாக்களால் கட்டப்படுகிற ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயம் ஆத்துமாக்களால் கட்டப்படணும். இந்த இவ்வளவு பெரிய இடத்தை ஆண்டவர் தந்திருக்காருன்னா இந்த இடம் நிரம்பி வழியணும். இதுல எல்லாரும் ஆட்கள் ஒரு கல்லை கொண்டு செங்கல் கொண்டு வச்சாதான், ஆத்மா கொண்டு வச்சாதான் இது அந்த ராஜ்யம் கட்டப்படும். ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் குட்டி போட மாட்டாரு, ஆடுகள் தான் குட்டி போடணும். ஹல்லேலூயா. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். ஏதோ பாஸ்டர் நம்மள பாராட்டணும், மனுஷன் நம்மள பாராட்டணும்ங்கறக்காண்டி இல்ல. நம்ம செய்கிற எல்லா செயலும் அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு விளைக்கிற பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நான் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு பிரசவ வேதனை பண்றேங்கறான். பவுலுஸ் कहता है मैं एक आत्मा को जितना है तो गर्भ का वेदना उठा रहा हूं. हालेलुया. ஒரு ஆத்மாக்கு அவ்வளவு வேதனை இருக்குது. एक आत्मा को उतना बहुत बड़ा वेदना है. देखो நம்ம ஒவ்வொரு ஆத்மா கொண்டு வந்து நிரப்புவோம். एक एक आत्मा को अपन जीत के लेके आके इधर भरेगा. हालेलुया. हालेलुया. எப்படியாவது कैसा भी. हालेलुया. हालेलुया. சிலவங்க உடனே நம்ம வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. कुछ लोग हमारे शब्दों को कुछ लोग स्वीकार नहीं करते. हालेलुया. ஆண்டவரே ஞானம் தாங்கப்பா. परमेश्वर जी ज्ञान दीजिए. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. परमेश्वर जी मुझे अनुग्रह. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. छोटे से प्रार्थना करके उनके पास जाइए. அப்படியே வருவாங்க. परमेश्वर वैसे ही लेके आएगा उसको. हालेलुया. அந்த அபிஷேகம் அப்படியே கொண்டு வரும். अभिषेक ही उनको आत्मा को लेके आएगा. எலியா தீர்க்கதரிசி, எலியா भविष्यवाणी, வானத்திலிருந்து அக்னி இறங்கினாரு. स्वर्ग से अग्नि को उतारा था उसने. பாகால்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போய்ட்டாங்க. सारे बागाल के लोग सब कुछ लज्जित हो गए. हालेलुया. 850 பேர் அப்படியே தலை நீட்டிட்டு நிக்காங்க. கழுத்தை வெட்டக்கு 850 लोग ऐसे सिर झुका के खड़ा है. இவரு தலையை வெட்டறாரு ஒரே கத்தி வச்சு. ये सर को काट रहे एक ही तलवार से. हालेलुया. हालेलुया. ஒவ்வொருத்தனும் ஓடி ஓடியா பிடிச்சிட்டு இருந்தாரு. एक एक लोग को थोड़ी அந்த அபிஷேகம் அவன் முன்னால அப்படியே மண்டிட வைக்கும். अभिषेक ही आपके सामने सिर झुका के खड़ा. நம்ம எல்லாரும் மண்டிட்டு இப்ப நல்லா ஜெபிச்சோம். हम सिर झुका के अब तक प्रार्थना किए थे. இந்த சகோதரி குடும்பத்துக்காக ஜெபித்தோம். बहन जी के परिवार के बारे में हम प्रार्थना किए थे. அது உள்ளுக்குள்ள இருக்க முடிஞ்சா? वो दिल उनके अंदर அந்த பொல்லாதாவி இருக்க முடிஞ்சா? दुष्ट आत्मा रह पा रहा है. हालेलुया. அது விடுதலை ஆகுதுல? वहां पर छुटकारा हो रहा है. அப்ப அந்த அக்னி உள்ள விழுந்துட்டே இருக்கணும். तब वो अग्नि अंदर उंडेलते रहना चाहिए. யார வெட்டணும்? किसको काटना चाहिए? அவனுக்குள்ள இருந்து கிரியை செய்யற அந்த பொல்லாத ஆவியை வெட்டணும். उसके अंदर क्रिया करने वाला शैतान की आत्मा. அதுக்கு நமக்கு தேவை என்னது? उनको क्या चाहिए? जरूरत है हथियार. हालेलुया. हथियार.